வணக்கம் சுட்டி குழந்தைகளா. இன்றைக்கி உங்களுக்காக தெனாலிராமன் கதையோடு தான் வந்திருக்கேன். தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை பற்றி நமக்கு தெரியும். இன்றைக்கி அதற்கான ஒரு கதை தான் இது. கேட்க தயாராக இருக்கீங்களா? கிருஷ்ணதேவராயர் அவரோட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க அவரது அரசவை நிறைஞ்சிருந்துச்சு. அது சமயம் ஒருவர் கையில் கிளி கூண்டோட அரசரை பார்க்க விரும்பினார். கூண்டில் அழகிய பச்சை கிளி தன் செந்நிற மூக்குடன் அமர்ந்திருந்தது. உமக்கு என்ன வேண்டும் என்று அரசர் கேட்க, கிளி வைத்திருந்தவர் சொன்னார், மன்னா, நான் கொண்டு வந்திருக்கும் கிளி பேசும் திறன் கொண்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லும். நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பார்க்கலாம் என்றான். மன்னருக்கு கிளியை சோதித்து பார்க்க ஆசை வந்தது. கிளியே கிளியே, நாட்டில் நிலவும் வறட்சி நீங்குமா என்று கேட்டார். வறட்சி என்பது பருவத்தில் மழை பெய்யாதிருத்தல். தண்ணீர் பஞ்சம் வரும், விவசாயம் பொய்த்து போகும், உணவு பஞ்சம் வரும், மக்கள் அவதிப்படுவார்கள். அந்த வறட்சியை நினைத்துதான் மன்னர் பயம் கொண்டிருந்தார். கிளிக்காரனுக்கு இந்த நிலவரம் நன்றாக தெரியும். ஆதலால் மன்னரை மகிழ்விக்க கிளி பேசுவது போல் அவனே மன்னருக்கு பதில் சொன்னான். மழை அவசியம் வரும், மக்கள் சுகமாக வாழ்வார்கள் என்றான். மன்னர் கிளியே சொன்னதாக நம்பினார். மழை வரும் என்று சொன்னது அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. உடனே அவர் மனம் மகிழ்ந்து தங்க காசுகள் நிறைந்த பையை கொண்டு வரச் சொன்னார். கிளிக்காரனுக்கு மனதில் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடியது. தங்க தாம்பாளத்தில் பொற்காசுகள் நிறைந்த பையை அந்த கிளிக்காரனுக்கு மன்னர் கொடுக்க ஆசனத்தை விட்டு எழுந்தார். கிளிக்காரனும் இரு கைகளையும் மன்னர் முன் நீட்டினான். மன்னர், சற்று பொறுங்கள், அவசரம் வேண்டாம். கிளி பேசியதா, அது உண்மை சொன்னதா என்று நன்கு தெரிந்த பின் பரிசினை தரலாம் என்று கூறியபடியே மன்னர் முன் நின்றார் தெனாலிராமன். பணமுடிப்பை ஏற்கும் முன்பாக யார் இந்த குடுமிக்காரன் என்று நினைத்த கிளிக்காரன் தெனாலிராமனை பார்த்தான். தெனாலிராமா, நீ என்ன சொல்கிறாய்? ஏன் பரிசு கொடுப்பதை தடுக்கிறாய் என்று கேட்டார் கிருஷ்ணதேவராயர். மன்னா, கிளி பேச நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? கிளியை ஓரிரு வார்த்தை பேச பழக்கலாம். ஆனால் பின்னால் வருவதை பற்றி கூறும் அளவிற்கு எப்படி பழக்க முடியும் என்று கேட்டான் தெனாலிராமன். அப்படியானால் அது சொன்னது உண்மையா பொய்யா என்பதை எப்படி அறிவது என்று மன்னர் கேட்க, அதற்கு தெனாலிராமன் சொன்னார், நான் கேட்கும் கேள்விக்கு கிளி பதில் சொல்லட்டும் என்றான். சரிதான், நீ கேள்வியை கேள் என்றார் கிருஷ்ணதேவராயர். கிளியே கிளியே, நான் இப்பொழுது உன்னை பிடித்து அறுத்து பிரியாணி செய்து சாப்பிடப் போகிறேனா, அல்லது உன்னை கூண்டிலிருந்து எடுத்து வான்வெளியில் சுதந்திரமாக பறக்கவிடப் போகிறேனா என்றான். சபையினர் அவனது கேள்வியை கேட்டு வியந்து போக கிளிக்காரனுக்கு பயம் வந்துவிட்டது. நாம் என்ன பதில் சொன்னாலும் தெனாலிராமன் அதற்கு எதிர்மறையாக செய்து விடுவான், நாம் அகப்பட்டு கொண்டோம் என்று பயந்து சத்தமில்லாமல் அரசருக்கு வணக்கம் சொல்லி சபையை விட்டு வெளியே சென்று விட்டான். தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டு மகிழ்ந்த மன்னர் அந்த பொற்காசுகளை தெனாலிராமனுக்கே பரிசளித்தார். நாம் எப்பொழுதும் ஏமாந்து விடக்கூடாது. நமது அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன சுட்டி குழந்தைகளா? தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்திற்கு இந்த கதையும் ஒரு அருமையான சான்று. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். குழந்தைகளா, சமத்தா இருக்கணும். நன்றி.